தானாக நிகழணும். அது ஆர்டிஃபிஷியலாக நிகழக்கூடாது, அது செயற்கையாக நிகழக்கூடாது. அதுதான். அப்போ அதனால தான் அவங்க ஒரு நீரையோ ஏதோ ஒன்று பிடிச்சி அவங்க ஒன்று பண்ணி அதை ரிலீவ் பண்ணி விட்டுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவாங்க. இதுதான் அதோடைய உண்மை செக்ஷன். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, காசி மாதிரி, ராமேஸ்வரம் மாதிரி, திருச்செந்தூர் மாதிரி கடலில் போய் நீங்கள் ஒரு நீராடும் போது, அந்த குருவை நினச்சிட்டு நீங்கள் நீராடும் போது அதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. அது ஒரு இயற்கையாக அது ஒரு கனெக்ட் ஆகும். அப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம எந்த பரிகாரமும் செய்யாமல் ஓடுற நதிகளில் குளித்தா போதும். அது நம்மளை ஒரு பெரிய ஒரு நல்ல தன்மைக்கு ஆக்டிவாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். அதுக்காக நீங்கள் பால்ஸ்லாம் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு போய் அங்கே ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி சோப்பு எடுத்துகிட்டு போய் நீங்கள் குளித்து அங்கே ஒரு மாதிரி பண்ணி மேலே நீங்கள் சோப் போட்டு குளிப்பீங்க, கீழே நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க தண்ணியை எடுத்துகிட்டு அம்பாளுக்கு பொங்கல் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் சோப்பு தண்ணியிலே பொங்கலை வாங்கிட்டு போவீங்க. இதுதான் அங்கே நடக்குது நிறைய ஃபால்ஸுங்களில். இது மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் பாத்ரூமில் குளிக்கிறது சோப்பு, அங்கே எதுக்கு சோப்பு, அங்கே எதுக்கு ஷாம்பு? அது வெட்ட வெளியில் நம்ம ஒரு நீராடுறதுக்காக வந்திருக்கிறோம். அங்கே போய் ஆற்றுக்குள்ளே சோப்பை போட்டுக்கிட்டு இல்லை ஒரு அருவிகளில் போய் சோப்பை போட்டுக்கிட்டு இருந்தால் அது என்ன ஆகும்? கீழே எவனோ ஒருவன் அந்த நதியை நல்ல செயலுக்கு பயன்படுத்துறதுக்காக காத்துக்கிட்டு உட்காந்துருப்பான். அதை போய் நீங்கள் போய் பண்ணி விட்டுறக்கூடாதுல்ல. ஒரு ஞானி அதனால தான் மரத்தடி பக்கத்தில் நீர் ஓடுற பக்கமாக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த நீர் அவன் மேலே கால்லையே கையிலையே பட்டு அது ஓடும்போது அவங்ககிட்ட இருக்கிற அந்த சக்தி அந்த நதிகளில் பாய்ச்சப்படும். அப்போ எங்கேயோ ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு பெரிய மாற்றம். நீங்களாம் நம்ப மாட்டீங்க, நிறைய நதி என்ன ஆரம்ப காலத்தில் காப்பாற்றிருக்கு. நிறைய இந்த கரும வினையோ இந்த உள்வினைன்னு சொல்கிறதோ அந்த தியானத்திலேருந்து பாதிப்பு அடையாமல் காப்பாற்றப்பட்டதுக்கு நிறைய நதிகள் காரணம். அதில் மிக முக்கியமான நதிகளில் பாவநாச நதியும் ஒரு நதி. புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த சூழல் இயற்கையாக நிகழப்படணும். இப்போ நிகழப்பட்டால் அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம போய் வழக்கம் போல ஒரு வேலையை பார்த்துடக்கூடாது.